இன்றைக்கி நம்ம வந்து எக் பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம சுடு தண்ணி வச்சுருக்கோம், கொதி தண்ணி. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், கல் உப்பு. தண்ணி நல்லா கொதிச்சுட்ருவோம். இப்போ வந்து நம்ம பாஸ்தா வச்சுருக்கோம், அதை அதில் போட்டுருவோம். போட்ட உடனே அப்படியே பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம லேசாக கிண்டி விடணும். இது நல்லா கொதித்து நம்ம அப்படியே நசுக்கி பார்த்தா அப்படியே நல்லா நசுங்கிற அளவுக்கு வேகணும். ஒரு கணக்குக்கு வைக்க போனால் நம்ம கொதி தண்ணியில் போட்டுருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடணும். பாஸ்தா வந்து நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்படி அமுக்கணும்னா நல்லா இந்த சாஃப்டாக இருக்கும், நல்லா மடங்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை பூரா வடிகட்டி அள்ளிடுவோம். இது எல்லாமே தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறணும். நம்ம இதில் வந்து வேகும் போதே உப்பு போட்டோம், அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும். இந்த அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், காய்ச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம முட்டையை உடச்சி வச்சுருக்கோம், ஊற்றிடுவோம். கொஞ்சம் லேசாக அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு வச்சுருவோம். ரொம்ப தூளாக இதை வந்து வைக்கிற வேண்டாம். நம்ம உடனே நம்ம வந்து கரண்டியை போட்டு கிண்டனோம்னா தூள் ஆயிரும். கொஞ்சம் லேசாக கொஞ்சம் வேக விட்டு அப்படியே கிண்டோம். இது வந்து இந்த முட்டை வந்து கொஞ்சம் அப்படியே பெருசாக கிடந்தா தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தூள் ஆகாமல் கிண்டிக்கிறோம். இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் அந்த பாஸ்தா சைஸ்லேயே வெட்டி வச்சுருக்கோம். தூள் நம்ம நீல வாக்கில் வெட்டியிருக்கலாம். நம்ம பாஸ்தா வந்து நல்லா ரவுண்டாக இருக்கிறதுனால வெங்காயத்தையும் இந்த மாதிரி வெட்டிட்டு இதோடு சேர்ந்து வெங்காயம் வந்து நமக்கு ஃபுல்லாக பொன்னிறமாக வெந்துடக்கூடாது, ஒரு கண்ணாடி பதத்தில் வெந்துருக்கணும். அதனால தான் நான் முட்டையை போட்டு முதல்ல பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து ஒரு காவாசி வேக்காடு வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து கேரட்டை வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். இது நல்லா கலராக பார்க்கும் போதே அழகாக இருக்கும், சாப்பிடணும் போல இருக்கும். இப்போ வந்து இது வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம், தூள் உப்பு. காலையிலனா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக போட்டுக்கிறோம். நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றணும்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் ஊற்றணும். இந்த மாதிரி நல்லா முட்டை வந்து எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த அளவுக்கு கேரட்டும் வெங்காயமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம குடமிளகா வெட்டி வச்சுருக்கோம், அதை போடுவோம். குடமிளகாலாம் வந்து கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும். ஏன்னா அது வந்து நம்ம புடலங்காய் மாதிரி சீக்கிரத்தில் வெந்துடும். இது எல்லாமே நல்லா வேகட்டும், மூடி வச்சுருவோம். அப்படியே மணக்கு பிறந்த உடனே அந்த குடமிளகா வாடை கமகமகமன்னு மணக்கு. நல்லா புது மிளகா வாடி போயிருந்தால் கூட இந்த வாடை வராது, நல்ல மணமாக இருக்கு. இப்போ நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், தக்காளியை போட்டுக்கிறோம். தக்காளி வந்து ரொம்ப விதை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப விதையோடு போட்டோம்னா அது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். இதில்னா நமக்கு வந்து பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். எல்லா கலர்லேயும் கிடக்குல்ல, கலராக நல்லா இருக்கும். நம்ம எல்லாமே வெட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். நம்ம வெட்டி எல்லாமே வேலை பார்க்குறதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும். இது வந்து ரொம்ப அதிகமான வேலை தான்.
நம்ம எல்லா காயும் வெட்டி எடுத்து வச்சு அடுப்பு பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இப்போ வந்து எல்லா காயுமே ஒரு பாதி வேக்காடு வந்துருச்சு, ரொம்ப குழஞ்சி வரலை. நம்ம மென்று சாப்பிடும்போது எல்லாமே பாஸ்தாவோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அடுப்பை குறைச்சே வச்சுருக்கோம், கூட வச்சுருந்தோம்னா ரொம்ப பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இது பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டலை. நம்ம அதை செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செய்யணும். அவசரப்பட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா பாத்திரத்தில் ஒட்டிடும், நமக்கு ஒரு மாதிரி வாடை வர ஆரம்பிச்சிடும், பிடிச்ச வாடை. இப்போ இதில் வந்து கொஞ்சம் சீரகப்பொடி போடுவோம். இது வந்து சீரகப்பொடி கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். இது வந்து மிளகு பொடி. இது வந்து கிரீன் சாஸ். இது நம்ம வந்து வாங்கி வச்சுருந்தோம், அதை நம்ம ஊற்றிக்கிடுவோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து தனி மிளகாய் பொடி கூட போடலாம். இது நான் வந்து காரத்துக்காக கிரீன் கலர் சாஸ் ஊற்றுறேன், சில்லி சாஸ். காரத்துக்கு நம்ம வேறு ஒன்றும் போடலை, இதுதான் ஊற்றிருக்கோம். இதுவே நல்லா காரமாக தான் இருக்கும். ஆனால் கலர் மட்டும் சிகப்பாகாமல் கொஞ்சம் லைட் கலராக இருக்கும், அவ்வளோதான். நம்ம ரெட் கலரில் ஊற்றினோம்னா கலர் சிவப்பு கலராக ஆகும். இது கொஞ்சம் லேசாக கொஞ்சம் அந்த வாடை போகட்டும். கொஞ்சம் சில்லி சாஸ் வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம பாஸ்தாவை அவிச்சு நம்ம தண்ணியெல்லாம் இருத்துட்டு வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம். நல்லா தட்டு மாதிரி சைஸில் வந்துடுச்சு. வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதனால அது வந்து அப்படியே இதாகிடுச்சு. இது நம்ம கிண்டும் போது நல்லா பொழுகுன்னு வந்துடும். நம்ம அடுப்பை வந்து நம்ம குறைச்சே தான் வச்சுருக்கோம், அதிகமாக வைக்கலை. அதிகமாக வச்சுட்டோம்னா இது போட்ட செகண்டில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். நான் எல்லா கலர்லேயும் நான் போட்டிருப்பேன் பாஸ்தா, இந்த கலர் தான் நான் போடலை. அதனால தான் இன்றைக்கி வந்து சரி சிவப்பு கலர் சில்லி சாஸ் ஊற்ற வேண்டான்ட்டு ஊற்றிருக்கேன். நல்லா ருசியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே போட்டிருக்கோம்ல, அந்த மிளகு பொடி வந்து நல்லா மணமாக இருக்குது. மிளகு பொடி போட்டது நல்லா மணக்குது. இதை எல்லாமே நல்லா பிரட்டி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பு குறைச்சி தான் வச்சுருக்கோம், மூடி வைக்கணும். நல்லா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடி பிடிக்கலை, அடி பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், ஒரு மாதிரி புகவாட வரும். அதனால் நம்ம அடுப்பை குறைச்சே தான் வச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ 2-3 மல்லிச்செடி வச்சுருக்கோம், இதை வந்து போட்டு விட்டுக்குருவோம். இது வந்து நமக்கு மல்லிச்செடி ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு பேருக்கு போட்டிருக்கேன், அவ்வளோ. இதுக்கெல்லாம் மல்லிச்செடியெல்லாம் தேவையில்லை. தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு இது போதும்னு நினச்சேன். இப்போ வந்து இது கிண்டி முடிச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு வாசமாக நல்ல ஒரு மணமாக நல்லா இருக்குது. அது ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம குடமிளகா வந்து நல்ல கமகமன்னு மணந்துச்சு. திருப்பி நம்ம மிளகு பொடி போட்ட உடனே அந்த மிளகு பொடி வாடை நல்லா இருக்குது. இப்போ நம்ம முட்டை வந்து போட்டிருக்கிறதுனால இந்த முட்டை வந்து நமக்கு தேங்காய் பூ போட்ட மாதிரி இருக்குது. தேங்காய் பூ போட்டதுனாக்கா முட்டை இருக்குது, அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு மேலே முட்டை வந்து நம்ம ஊற்ற முடியாதுல்ல. முட்டை நிறையா ஊற்றினா 10-15 முட்டை ஊற்றணும். அப்படின்னா இதுதான் கரெக்டான அளவாக இருக்குது, நல்லா மணமாக இருக்குது. நான் மிளகு பொடி இதெல்லாம் போடுறதுனால நமக்கு வந்து அந்த முட்டையோட வாடை வராது. சீரகப்பொடி போட்டிருக்கோம், உப்பு வந்து தூள் உப்பு தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே கல் உப்பு போட்டு நான் பாஸ்தா வேக வச்சுட்டோம். நம்ம ஊற்றின கிரீன் சாஸில் வந்து அந்த சில்லி சாஸில் நமக்கு அதுலேயே உப்பு இருக்கும். அதனால நமக்கு வந்து ரொம்ப உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு காணலேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்நேரத்துக்கு கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே காணாது அப்படிங்கிற மாதிரி நான் உப்பு நிறையா போட்டுறக்கூடாது. இப்போ நான் போட்ட உப்பு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எப்பயுமே நம்ம சாப்பிட்டுக்கிறதுக்கு ஒன்று ஒன்றா மாற்றி கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்டு பார்க்கலாமே, அதனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க ஏன் சிவப்பு கலரில் மிளகா அப்படி போட்டிருந்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்குமே நினைப்பீங்க. அழகாக இருக்கிறத விட இது வந்து பார்க்க சாப்பிட்றதுக்குலாம் ருசியாக இருக்குது. நம்ம அது மாதிரி தான் ருசியாக இருக்குது. கலர் மட்டும் இது வெள்ளையாக இருக்குது, அவ்வளோதான்.
இதில் வேறு எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம வந்து சில்லி சாஸு ஊற்றலாம், அது நான் ஊற்றலை. தக்காளி சாஸ் ஊற்றிருக்கலாம், கலர் மாதிரி இருக்கும். சோயா சாஸ் ஊற்றிருக்கலாம், அது எதுவுமே நான் ஊற்றலை. சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற பொடியில் வச்சு போட்டு செஞ்சுருக்கேன். நல்லா ருசியாகவும் நல்லா மணமாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க. நான் கழுவுறேன்.